இப்போ நீங்க பழைய டேட்டாலாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாவே வந்து 8 மியூச்சுவல் ஃபண்ட் தான் 5 இயர்ஸ் அபோவ்க்கு அவங்களுடைய பீரியட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்குது. அப்போ நம்ம வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அனாலிசிஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் டேட்டா இருந்தால் தான் வந்து நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த 8 ஃபண்டை எடுத்து அதில் வந்து பெஸ்ட் ஃபண்ட் எது அப்படின்றத நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் அந்த 8 ஃபண்ட் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா குவாண்ட் மல்டி அசெட் ஃபண்ட், ஐசிசி ப்ரூடென்சியல் மல்டி அசெட் ஃபண்ட், நிப்பான் இந்தியா, டாடா மல்டி அசெட், யூடிஐ, ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ, ஆக்சிஸ். ஸோ இந்த 8 ஃபண்டை வந்து நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணுவோம். இப்போ வாலட்டிலிட்டின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வாலட்டிலிட்டினா என்னது? ஃபண்டு வந்து ரொம்ப அதிகமாக மேலே போகிறது கீழே வருது, அதனுடைய ரிட்டர்ன் வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன்லேருந்து மேலே போய் கீழே வருது அப்படின்னா என்ன? அது வந்து நமக்கு வந்து ஒரு கரெக்டான ஃபண்டு கிடையாது. ரொம்ப வாலட்டிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ரிட்டர்ன் வந்து அதிகமாகவும் போகுது கம்மியாகவும் வருது. இப்போ வாலட்டிலிட்டி வந்து ஹையஸ்ட் வாலட்டிலிட்டி எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குவாண்ட். இப்போ குவாண்ட் வந்து 10.17 வாலட்டிலிட்டி. இப்போ அது வந்து கிளியராக தெரியுது. ஏன்னா அவங்களுடைய 1 இயர் ரிட்டர்ன் 12, 5 இயர் ரிட்டர்ன் வந்து 5, 28%. ஸோ அவங்களுடைய வாலட்டிலிட்டி வந்து இங்கே வந்து நல்லா வந்து ப்ளே ஆகுது. அதிகமான ரிட்டர்ன் கொடுக்குது, கம்மியான ரிட்டர்ன் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபண்டு வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது வந்து நம்மளுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும்.